don't think so. No, 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 no. ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சாட்டர்டே நைட் போல் மாவு அரைச்சி கொஞ்சமாக இட்லிக்கு மட்டும் உப்பு போட்டு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 6 to 7 hours கிட்ட புளிச்சா சூப்பராக இருக்கும் இட்லி. நைட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ பப்ளு குட்டி தூங்கிட்டு இருந்தேன். அதனால் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்தேன். ஸோ கரெக்டாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஏஞ்சிட்டாரு. எப்போ நம்ம டயர்டாக இருந்து உட்காருவோமோ அப்போ தான் குழந்தைங்க ஏஞ்சிப்பாங்க. கிட்டத்தட்ட 10-15 கிட்ட ஆகுது. சார் இப்போ ஏஞ்சிக்கிட்டாரு. எப்போ தூங்குவாருன்னு தெரியல. நேற்று பப்ளு குட்டி தூங்க 11:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன். ஸோ காலையில் 6 o'clock ஏஞ்சிட்டேன். ஏஞ்ச உடனே என்னோடய ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னா பட்டி அவுத்து விடுறது தான். ஸோ நைட்டெல்லாம் கொஞ்சம் குலைச்சிட்டே இருப்பான்ட்டு நைட்டு மட்டும் நாங்கள் கட்டி வச்சுப்போம், மிட் நைட் மட்டும். ஸோ கொஞ்சம் நேரம் அவுத்து விளையாட விட்டுருப்பேன் அவனை. காலையிலேருந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பார் அவர். டேங்க்கில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது. எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் மாடிக்கு வந்தேன். இதுக்கப்புறம் எங்கே வந்தாலும் என் பின்னாடி சுற்றிகிட்டே தான் இருப்பான். டிலன் ஏஞ்சிக்கிற வரைக்கும் இதே வேலை தான் அவருக்கு. மாடியிலையும் சரி கீழே உள்ளே வந்துட்டாலும் என் பின்னாடியே இருப்பான் எப்பயுமே. ஸோ 3 பேரும் தூங்குறாங்க. ஸோ காலைல ஏஞ்சி டீ ஆச்சு போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பால் எடுத்து காய்ச்சிட்டேன். எப்படியும் இன்றைக்கி நான்வெஜ் தான் செய்யணும். நேற்றே ஹப்பி சொல்லியிருந்தாருன்ட்டு சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாச்சு அரைச்சி வைக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஏந்து சரி வா போயிட்டு எதனா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன வாங்கினோன்ட்டு அப்புறமா சொல்கிறேன். ஸோ டீ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சார் நான் எப்போ எது சாப்பிட்டாலும் பக்கத்தில் நின்றுவார். அவருக்கு கொஞ்சம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் தலை பிச்சுக்கும் அவருக்கு. ஸோ பிஸ்கெட்டும் டீயும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவருக்கு கொஞ்சம் கொடுத்தா தான் ஃப்ரீயாக இருப்பார் அவர். நான் எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்பேன்னு சொல்கிறேன். ஒரு கையளவு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு கையளவு இஞ்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 month ஆனாலும் கெடாது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவருக்கு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சிச்சு. சாப்பிட்டு தான் போவார் போல். இங்கேயே செட்டில் ஆகிட்டார் அவர். காலையில் ஹப்பி மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூப்பராக. அதனால் காலையில் மட்டன் கிரேவியும் இட்லி தான் பேர் பண்ண போகிறேன். நான் மட்டன் கிரேவி இட்லிக்கு எப்படி செய்வேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கறி லீஃப் அண்ட் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் மீடியமான தக்காளி. ஸோ தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக மல்லித்தூள், வீட்டுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இதை செஞ்சுட்டு இருக்கும்போதே சைடில் மட்டன் விசில் வச்சுட்டேன். சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 3-4 விசில் தான் விட்டேன். சூப்பராக வெந்துருச்சு. ஸோ கொஞ்சமாக மட்டன் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுலேருந்து ஆல்ரெடி தண்ணி வரும்ல, அந்த டைமில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னல பட்டிக்கு நான்வெஜ்னால் அவனும் பிடிக்கும். வந்து எட்டி பார்த்துட்டே போவான் கிச்சனுக்குள்ளே. இன்றைக்கி ஃபுல்லாக ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கினார். நான் என்ன வாங்கினேன்னா கிராப் தான் வாங்கினேன். ஸோ ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. இல்லை ப்ரான் எதனா ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஓகே இதே எடுத்துக்கலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு முடிவு பண்ணி கிராப் வாங்கிட்டேன். இது பிச்சு தர சொல்லி கேட்டால் அவங்க ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குமா, நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே தான் க்ளீன் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணுறேன். ரொம்ப பொறுமையாக பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வேலை எல்லாமே இறந்துருச்சு. உயிரோடு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், என் கையை கடிச்சிருக்கோம். அதுக்குள்ளே மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காவும் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி இதில் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன்.
ஒன்றும் இல்லை, கேபி எல்லாருக்கும் குட் மார்னிங் சொன்னால் அண்ட் இந்த கொஞ்சம் மட்டன் வந்து மட்டன் சுக்கா செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா டிஃபன்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு கிரேவி. அண்ட் கொஞ்சமாக அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு மட்டன் சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம், இல்லைனா அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து உட்கார வச்சுருவேன், இல்லை டிவியில் அனிமல் பிளானட் போட்டு உட்கார வச்சுருவேன். கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பான். இது வந்து கிராப் கிரேவி செய்கிறதுக்கு தான் வெங்காயம் வந்து வதக்கிட்டுருக்கேன். அது நடுவுலையே இவன் சாப்பிட்டது காலி ஆயிடுச்சு போல் வந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சாக்லேட் கேட்னா பூச்சி கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்திட்டு இருந்தேன். அதுலேயே சைலண்டாக போய் உட்காந்துட்டான். இந்த கிராப் கிரேவி நார்மலாக நம்ம சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரி தான். லாஸ்ட்டாக கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொருளாக வதக்கிடணும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 2 காஞ்ச மிளகாய், 2 கிராம்பு, 1 பட்டை, இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறி லீஃப் அண்ட் 2 ஆனியன், சின்ன ஆனியன், ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மட்டன் அதுலேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கிராப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருந்தால அந்த மசாலா போட்டுட்டு நான் குழம்பு தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பட்டிக்கும் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே செஞ்சுட்டு எதுவும் ஸ்வீட் இல்லைனா எப்படி அப்படின்ட்டு கொஞ்சமாக கேசரி செஞ்சேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன சாப்பிட்றோமோ இல்லையோ அவருக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கோசம் தான் செஞ்சேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ கேபிக்கும் ஸ்வீட் இப்போலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, மதிய லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டிலன் லஞ்சு சாப்பிட்டாலே தூங்கிட்டான். எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காங்க. டிலனை தூங்க வச்சுட்டு போயிட்டாங்க. பப்ளு குட்டியை தூங்க வச்சுட்டு பார்த்துக்கணும், அவ்வளோதான். டிலன் 4 o'clock எஞ்சிப்பான். ஸோ சாப்பிட்டுட்டு நான் பப்ளு குட்டியை தூங்க வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கேசரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு என்னோடய மீ டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.